எபிசோட்கான தேர்ட் ப்ரோமோவை பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது. சௌந்தர்யா அவங்க மனசுக்குள்ள இருந்த மொத்த வன்மத்தையும் பார்த்தீங்கன்னா இறக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக வன்மம்னு சொல்றதை தாண்டி அது வன்மம் அவங்கள பொறுத்த வரைக்கும் வன்மம் தான். ஆனால் அந்த விஷாலுக்கு அகேன்ஸ்ட் ஒன்று பேசுறாங்க பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருக்க நம்ம எல்லாரோட தாட்ஸ் தான். அதாவது டேரக்டா ஏதாவது பேசுறதா இருந்தால் மூஞ்சி நேராக பேசுறா, ஏன்டா போய் பின்னாடியே பேசுறா அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இப்போ சௌந்தர்யா இந்த ப்ரோமோல டேரக்டாகவே சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேராக சொல்லணும். ஏன்னா விஷால் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு கான்வர்சேஷன்லையும் சரி, எந்த ஒரு இஷ்யூலையும் சரி வந்து அவருக்கான ஸ்டாண்ட்ல நின்னதே கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஃபாக பின்னாடியே இருந்துகிட்டு ஒரு பக்கா சேஃப் கேம்னு சொல்லுவாங்கல்ல, அதை இந்த வீட்டில் எனக்கு தெரிஞ்சு ஆடுற ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரஞ்சித் ஆடுற சேஃப் கேம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அவர் ரொம்ப சேஃபாக விளாட்றாரு. அதனால தான் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நாமினேஷன்லேயே ஆகட்டும், அதுக்கப்புறம் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லேயே அவர் பேர் வருது. ஆனால் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் கேம் ஆடுறாரு. ஆனால் அவர் சேஃப் கேம் ஆடுறது நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாருக்கும் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிக்கிட்டு ஒரு சேஃப் கேம் வந்து ஆடிட்டு இருக்காரு. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து டேரக்டாகவே சொல்லிட்டாங்கன்னு எனக்கு நம்ம தோணுது. இது சொல்றது நல்லதா கெட்டதான் கேட்டிங்கன்னா நல்லது தான். ஏன்னா இதுக்கப்புறமாவும் தைரியமாக விஷால் வந்து பேசினா தான் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீமுக்குள்ள ஒரு கலவரம் வரும். கலவரம் வந்தால் தான் அந்த கலவரத்தை பார்க்குற நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் ஆனந்தம்னு சுற்றுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவங்க பாய்ஸ் டீம் வந்து சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க. என்றைக்குமே கேர்ள்ஸ் டீமில் இப்போ கண்டென்ட் வந்துகிட்டே இருக்குது. அதாவது கேர்ள்ஸ் டீமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பாய்ஸ் டீமில் அது நடக்கவே இல்லை. அது காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் முதுகு பின்னாடி ஒருத்தர் ஒளிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இவன் தான் என் கேம் விளையாட இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் தான் என் கேம் விளையாட இல்லை, முத்துக்குமரன் வந்து எங்கள் எல்லாரோட பாயிண்ட்ஸையும் அவனே பேசிடுறான் அப்படின்னு நம்ம சொல்லி விட்டுறானுங்க. ஏன் நீ பேசு, பின்னாடி போய் பேசுறல, பின்னாடி போய் வாய்க்கிலேயே பேசுறல, ஏன் முன்னாடி பேசு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஆனால் இந்த ஒரு டாஸ்க் வச்சாங்களே சௌந்தர்யா, அவங்களுக்குன்னு ஒரு டாஸ்க் வச்சுக்கிட்டு அந்த டாஸ்க்கில் எல்லாரும் லைனாக நில்லுங்க, நான் என்னென்ன பேசுறேனோ அது எல்லாத்தையும் உங்களை பற்றி ஒப்பீனியன் சொல்லுவேன், நீங்கள் வாயை மூடிட்டு கேட்டுன்னு சொன்னாங்களே, செம்ம ஸ்கெட்சிங்க. உண்மையிலே சொல்கிறேன். ஏன்னா பிக் பாஸ் அமைச்சிருந்தா கூட அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வந்து அமைஞ்சிருக்காது. ஒருத்தர் லைனாக எல்லா பாய்ஸும் நிற்க வச்சு அவங்க மனசுக்குள்ள என்னென்னலாம் நினச்சாங்களோ அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அது தீபக் அகேன்ஸ்டாக சொன்னாங்க பாருங்க, நீங்கள் அந்த மேனஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மேனஸ் எல்லாம் இருக்குல்ல, அதில் நீங்கள் வச்சுக்கோங்க, எங்களுக்கு தெரிஞ்சதில் நாங்கள் விளாட்றோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க பார்த்தீங்களா. அதில் ஹைலைட் ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா, இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை வந்து அவங்க யோசிச்சாங்களா இல்லை கேர்ள்ஸ் டீமில் யாராவது ஐடியா கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த அளவுக்கு சௌந்தர்யா யோசிப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. அந்த அளவுக்கு கிளவரான மைண்ட்லாம் இல்லையே, எப்படி புதுசாக இவ்வளோ ஒரு ஐடியா வந்தது அப்படின்ற மாதிரி தான் ப்ரோமோ பார்க்கும்போது எனக்கு என்னமோ தோணுச்சு. யார் அந்த ஐடியா கொடுத்தது அப்படின்ற மாதிரி நம்ம ஷோ பார்த்தா தான் தெரியும். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இது சூப்பரான ஒரு டாஸ்க். அந்த டாஸ்க்கில் வந்து மொத்த வன்மத்தையும் அவங்க இறக்கி வச்சுட்டாங்க. இதோட விளைவுகள்னு ஒன்று இருக்குல்ல, இந்த டாஸ்க்கை முடிச்சதுக்கப்புறம் விஷால் ஆகட்டும் இல்லை தீபக் ஆகட்டும், தீபக் எனக்கு தெரிஞ்சு அதில் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அவர் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியல. ஆனால் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாரு. ஆனால் கண்டிப்பாக விஷால் கேரக்டர் எப்படி தெரியுமா, உள்ளுக்குள்ளே வச்சுப்பார். ஒன்று பின்னாடி போயாட்டே பேசுவார், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து காமெடியாக கன்வே பண்ணுவாங்களே, இப்போ கலாச்சி விட்ருவாங்கன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி கலாய்க்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு போடு வந்து போட்டு போயிடுவார். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எங்கேஜிங்கான செக்மெண்ட் இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து என்ன தெரியுமா, எல்லாருக்குள்ளே இருக்க அந்த வன்மத்தை பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து டாஸ்க்லேருந்து ஒவ்வொரு ஒஸ்ட் பெஸ்ட்னு பிரிப்பாங்கல்ல, அதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஒரு விஷயத்தை கிளியராக பண்ண வைக்கிறாரு. என்னன்னா உங்களோட அதாவது இந்த ஒஸ்ட்னு சொல்லுவீங்களா, சும்மாலாம் சொல்லிட்டு போகக்கூடாது, அதுக்கான ரீசன் என்ன எல்லாத்தையும் கிளியராக வந்து கேட்டுட்டு இருக்காரு. இப்போ லைவ் பார்க்கும்போது அந்த ஒரு விஷயம் கிளியராக தெரியுது. மொத்தத்தையும் கலரி விட்டு சாட்டர்டே சண்டேல வந்து ஏதாவது கொட்டுவாங்களா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை பை.